டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எலெக்ஷன் கமிஷனோ அல்லது எலெக்ஷன் கமிஷனுடைய எந்த விதத்தில் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்குமான ஒரு ஒரு பார்வையை வைத்து வருகிறார்கள். அதனால் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் அவர்களுடைய முடிவுகள் மக்கள் மன்றத்தில் இருக்குது. அதை பற்றி மக்கள் தான் முடிவு செய்யணும். என்னை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கட்சிக்கு சின்னம் ஒதுக்கி இருக்கிறது என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய டொமைனில் வருது. அதை பற்றி ஒன்று விமர்சிப்பதற்கு எனக்கு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னாட்டா பெரிய பெரிய சின்னங்கள்லாம் இப்போ டெபாசிட் இழக்கிற நிலைமைக்கு வந்து நிற்கிது. அதனால் சின்னங்களை பொறுத்த மட்டும் மக்கள் ஒரு காலத்தில் சின்னத்துக்காக ஓட்டு போட்டாங்க. இப்போ எந்த சின்னமாக இருந்தாலும் சரி, அது பலாப்பழத்தை கொண்டுட்டு போய் ஓபிஎஸ் வந்து 3.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார். ரெட்டலை சின்னத்தில் நின்றாங்க, அவங்களுக்கு டெபாசிட் போச்சு. அதனால் நீங்கள் வந்து சின்னத்துக்கும் மக்களுக்குமான நம்பிக்கை என்பது அது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சட்டசபையில் வந்து இப்போ இது பண்ணுறாரு, தேசிய கீதம் படம்னு சொல்லி சொல்கிறாரு. இது மரபை மீறி செல்லும் முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் பதவிக்கு தொடர்ந்து அவமானம் படுத்துகின்ற செயல்களை செய்து வருகிறார். இது ஒரு நோய் ஆயிடுச்சு. இப்போ ரவி அவர்களுக்கு பிடித்த நோய் இப்பொழுது கேரளாவுக்கு பரவிருச்சு. கேரளாவுக்கு பரவின நோய் கர்நாடகாவுக்கு பரவிருச்சு. இது புதுசான ஒரு கோவிட் மாதிரி இருக்குது. இந்த கவர்னருக்கான கோவிடாக மாறிக்கிட்டு இருக்குது. இதை பொறுத்த மட்டும் இந்த நோயை தடுக்க வேண்டிய ஆன்டி வைரஸ் வர வேண்டியது மிக முக்கியமானது. இந்த நோயை தடுத்தாக வேண்டும். அனைத்து இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். எங்களை பொறுத்த மட்டும் இது ஆர்எஸ்எஸ்ஸால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநர்களுடைய இந்த செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டும். 26 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டுருச்சு தமிழ்நாட்டில். பிரவீன் சக்கரவர்த்தி அது அவருடைய கருத்து. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் அது அவருடைய கருத்தை. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையான காங்கிரஸ்காரன். காங்கிரஸ் கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கோ அதை விட்டு ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட வேறு எதுவும் பேச மாட்டேன். ராகுல் காந்தி அவர்கள் மீதும் கார்கே அவர்கள் மீதும் உண்மையான அன்பு வைத்திருப்பவன். அதனால் அதை பற்றி மற்ற எந்த விஷயங்களும் கட்சி விஷயங்களையோ கூட்டணி விஷயங்களோ பேசுவதற்கு இன்றைக்கு வரல. நான் வெறும் மோடியை மட்டும் பேசுறதுக்கு தான் வந்தேன். அதிமுக பாஜக கூட்டணியில இப்ப அதிமுக பிரிஞ்சது வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு ஓரளவுக்கு. ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அது வந்து நம்ம கூட்டணிக்கு வந்து வலுவிழக்க வாய்ப்பு இருக்கா? வாக்கு வங்கியிலும் அது வெறும் நீங்கள் ஓட்டெல்லாம் காலியாகி போயிடுச்சு. அது உடஞ்ச பானையெல்லாம் ஒட்டி ஒட்டிச்சிருக்காப்புல இருக்குது. எல்லா தண்ணியும் கீழே போயிடுச்சு. பானை தான் ஒட்டி இருக்கு. ஆனால் என்னட்டுனா பானையெல்லாம் உடஞ்சி பானை ஒட்டி வச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது வேணால் மியூசியத்தில் வேணால் வச்சுருக்கலாமே ஒழிய தேர்தலையோ அதை வச்சு தண்ணி பிடிச்சோ குடிக்க முடியாது. இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. மக்கள் ஆதரவெல்லாம் போயிடுச்சு. அது புதிய கட்சிக்கு போயிருச்சா அல்லது மற்ற கட்சிகளுக்கு போயிருக்காங்கிறத தேர்தலாம் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள்ட்ட இல்லை. அவர்கள்ட்ட தேர்தல் ஆதரவு இல்லைங்கிறது நேற்று கூட்டத்திலே தெரிஞ்சிச்சு. 300 ரூபாய்க்கு கொண்டு வந்த கூட்டங்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு கைதட்டினாங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. பிரதமருடைய பேச்சு எவ்வளவு போரிங்காக இருந்துச்சுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. மற்ற எல்லா கட்சிகளுடைய தலைவர்களுடைய பேச்சுக்களுமே ஒரு பயம் கலந்த பேச்சாகத்தான் இருந்துச்சே ஒழிய அவர்களிடம் ஒரு உண்மையான அன்போ உண்மையான ஒரு நம்பிக்கைத்தன்மை மக்களிடம் பெற்றவர்களாக இல்லை. எல்லாருமே முன்னுக்கு பிறனா பேசுகிற ஒரு சிபிஐனுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியாக தான் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சு. சரியா? மேடையில கைநாராயணன் வரும்போது தொண்டர்கள் கொடுக்குற ஆறாவதுக்கும் அண்ணாமலை வரும்போது கொடுக்குற ஆறாவதுக்கும் இன்னும் அண்ணாமலையை வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு தான் இருக்காங்க. மத்திய அரசு அது அவங்க கட்சி விஷயம். நம்மளை பொறுத்த மட்டும் பாஜக கட்சி விஷயத்தை உள்கட்சி விஷயத்தை பற்றி பேசுகிற நியாயமாக இருக்காது. அது வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்களுடைய தலைவர்கள் எந்த தலைவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் தலைமை என்பது அவர்களுடைய விஷயம். அதை பற்றி நம்ம சொல்கிறது நியாயமாக இருக்காது. ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் அவர்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டு இருக்கிறது, மிகப்பெரிய வீழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த முறை பாஜக அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைந்து தான் அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழகத்தில் இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. திமுக தலைமையிட்ட தான் கேட்கணும். ஏன்ட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அது அவர்களை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும்லாம் திமுக தலைமையிட்ட தான் அதை கேட்கணும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இன்னும் அறிவித்த உடனே அதை பற்றி சொல்லலாம், பேசலாம்.
டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.